ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. சோ டுடே டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. அதுக்குள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? சோ நம்ம சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? சோ பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் 1 பார்க்க போறோம். சோ டைப் 1 என்னது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அல்லனா லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ். மொத்தம் 4 டேர்ம்ஸ் வந்து அந்த क्वेश्चनல இருக்கான்னு பார்க்கணும். என்னலாம்னா ப்ராஃபிட் இல்லனா லாஸ் பெர்சன்டேஜ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இருக்கும். அடுத்தது காஸ்ட் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்படி 4 டேர்ம் ஒரு क्वेश्चनல இன்வால்வ் ஆகுது அப்படினா ஓகேயா? சோ இப்படி 4 டேர்ம் ஒரு क्वेश्चनல இன்வால்வ் ஆகுதுன்னா நீங்க என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், அந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்னா பார்க்க போறோம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் பிரைஸ்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ காஸ்ட் பிரைஸ உங்களுக்கு தெரியும், காஸ்ட் பிரைஸ நம்ம பெர்சன்டேஜ் மெத்தட்ல எப்பவுமே என்ன எடுப்போம், 100% எடுப்போம். கரெக்ட்டா? சோ காஸ்ட் பிரைஸ் தான் என்னது 100% அப்படி வெச்சுக்கோங்க. ரைட்டா? சோ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னது 100%. சோ இப்போ என்ன செய்ய போறேன்னா இதுல ப்ராஃபிட் இல்லனா லாஸ் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் இல்லனா எவ்வளவு, லாஸ் பெர்சன்டேஜ் அத பார்க்க போறோம். சோ ப்ராஃபிட் அல்ல லாஸ் பெர்சன்டேஜ் क्वेश्चन எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 20% கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 20%. சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100 எடுக்கணும். சோ 100 லாஸ் வந்து எவ்வளவு, ப்ராஃபிட்னா ஓகே ப்ராஃபிட், லாஸ் ஆனா எவ்வளவு லாஸ். சோ அது எவ்வளவு 20%, 20 கொடுத்திருக்காங்க. ரைட்டா? நீமே நமக்கு என்ன தேவை, செல்லிங் பிரைஸ் தேவை. என்ன தேவை, செல்லிங் பிரைஸ். சோ செல்லிங் பிரைஸ் தான் என்ன வரும் உங்களுக்கே தெரியும். சப்போஸ் இது ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படினா, எது ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படினா புரியுதா? சோ 100 கூட இந்த 20 என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஆட். சோ 120% ஆஃப் என்னது சிபி. ரைட்டா? சோ 100 ப்ராஃபிட்டா இருந்துச்சுனா செல்லிங் பிரைஸ் என்னது, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு அது பிளஸ் என்ன பண்ணுவோம் 100 இல்லனா 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ரைட்டா? 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது சிபி. அதுதான் என்னது செல்லிங் பிரைஸ். கரெக்ட்டா? இல்லனா செய்வோம் செல்லிங் பிரைஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜா இல்லாம இந்த 20%ங்கிறது லாஸ் பெர்சன்டேஜா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க, 100ல இருந்து என்ன செய்வீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. ஏன்னா லாஸ்னாலே மைனஸ் தான பண்ணணும். சோ 100ல இருந்து 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் என்னதான் சிபி தான். சோ உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்தாலும் சரிதான், லாஸ் பெர்சன்டேஜ் வந்தாலும் சரிதான், அது வந்து பேஸ்ட் ஆன் என்னதான் காஸ்ட் பிரைஸ் தான், சிபி தான். அப்படிதானே? சோ ஞாபகம் அப்படினா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. சோ லாஸ் பெர்சன்டேஜ்னா என்னது ஃபார்முலா, லாஸ் பை சிபி இன்டு 100. சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பிரைஸ் தான், லாஸ் பெர்சன்டேஜும் பேஸ்ட் ஆன் என்னதுதான் காஸ்ட் பிரைஸ் தான். ரெண்டுமே காஸ்ட் பிரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சோ நமக்கு என்ன தெரியும் அப்படினா இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னாலும் சரிதான், லாஸ் பெர்சன்டேஜ்னாலும் சரிதான் வந்துச்சு செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா வாட் த ஃபார்முலா, இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருந்தா 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் சிபி. இதே இது லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஃபார்முலா என்னது, செல்லிங் பிரைஸ்க்கு ஃபார்முலா என்னது 100 மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சிபி. சோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ரைட்டா? சோ இதுதான் செல்லிங் பிரைஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இப்போ மார்க்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ மார்க்கெட் பிரைஸ்க்கும் இப்போ காஸ்ட் பிரைஸ்க்கு எதுக்கு லிங்க், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ். இது ரெண்டு வந்தாலே நம்ம என்னது பேஸ் பண்ணி இருக்கோம், காஸ்ட் பிரைஸ பேஸ் பண்ணி இருக்கோம். சேம் தான் மார்க்கெட் பிரைஸ் வந்து எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படினா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். என்னது, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் பிரைஸ பேஸ் பண்ணி இருக்கும். சோ இப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100 சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்க மார்க்கெட் பிரைஸ் எப்பவுமே என்ன சொல்லுவோம் 100% எடுப்போம். சரியா? சப்போஸ் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா செல்லிங் பிரைஸ் தேவை. என்ன தேவை, செல்லிங் பிரைஸ் தேவைன்னா என்ன செய்யணும் அப்படின்னா
டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் என்னது? இதுல இருந்து சலுகை. சோ 100 இருக்கிறது. சப்போஸ் இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் 20% ன்னு வெச்சுக்கோங்களேன். சோ 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் சலுகைனா டிஸ்கவுண்ட் எவ்வளவு ரூபா? 80%. புரியுதா? சோ 100ல 20 ரூபாய் உங்களுக்கு கழிஞ்சிரும். சோ செல்லிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்? 80 ன்னு வரும். கரெக்ட்டா? சோ மார்க்கெட் பிரைஸ் வந்து 100. எப்பவுமே மார்க்கெட் பிரைஸ் 100 ன்னு வெச்சுக்கணும். சோ 100னா இப்போ சப்போஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வெச்சுக்கோங்க? 20% ன்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப என்ன தேவை? செல்லிங் பிரைஸ் தேவை. சோ செல்லிங் பிரைஸ் தான் வெச்சுவீங்க. மார்க்கெட் பிரைஸ் 100, அது டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 20%. சோ 100க்கு 20 ரூபாய் போனா மீதி எவ்வளவு ரூபாய்? 80 ரூபாய்க்கு அந்த பொருளை நம்ம நினைச்சிருப்போம், வித்திருப்போம். சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபாய்? 80 ரூபாய். இது எப்படி போட்டோம் அப்படின்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். கரெக்ட்டா? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே பெர்சன்டேஜ் ஆஃப் எது? MP மார்க்கெட் பிரைஸ். கரெக்ட்டா? சோ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு சொன்னோம்? 20%. பையன போடுவீங்க 100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு வெச்சுக்கிறோம்? 100. சோ என்ன ஆகும்? 100 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சோ 100 மைனஸ் 20 எவ்வளவு ரூபாய்? செல்லிங் பிரைஸ் 80 ரூபாய்க்கு விற்போம். சோ மார்க்கெட் பிரைஸ் அது எப்பவுமே 100 வெச்சுக்கோங்க. அதுல டிஸ்கவுண்ட் வந்து 20% அப்படினா 100க்கு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்போம்? 80 ரூபாய்க்கு வித்திருப்போம். சோ எப்படி வந்துச்சு அந்த 80 ரூபாய் அப்படினா அதுதான் செல்லிங் பிரைஸ்க்கு ஃபார்முலா என்னது? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது? MP. சோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துச்சாலே ப்ராஃபிட் இல்லனா லாஸ் வந்தா ஆஃப் என்னது? CP. இதுவும் செல்லிங் பிரைஸ் குள்ள ஃபார்முலா தான். இது என்னது? மார்க்கெட் பிரைஸும் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து செல்லிங் பிரைஸ் கேட்ட ஃபார்முலா என்னது? 100 மைனஸ் டி பெர்சன்டேஜ். இதுனா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் MP. சோ இப்போ கவனிங்க, இதுவும் செல்லிங் பிரைஸ் தான், இதுவும் என்னதுதான்? செல்லிங் பிரைஸ் தான். சோ செல்லிங் பிரைஸ் என்னதுதான்? ஈக்குவல் தானே. சோ இங்க என்ன இருக்கு? 100 பிளஸ் இருக்கு மைனஸ். சோ பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் percentage of இங்க இருக்கு CP இருக்கா? CP is equal to இங்க இருக்கு 100 minus discount percentage of MP. ரெண்டு ஈக்குவல் தானே. ஏன் அந்த ரெண்டு ஈக்குவல்? இதுவும் செல்லிங் பிரைஸ் தான், இதுவும் என்னதான்? செல்லிங் பிரைஸ் தான். சரியா? சோ क्वेश्चनல நீங்க இதெல்லாம் புரியட்டாலும் பிரச்சனை இல்ல. क्वेश्चनல 4 டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ராஃபிட் இல்லனா லாஸ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கான்னு பாருங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இருக்கான்னு பாருங்க. காஸ்ட் பிரைஸ் இருக்கான்னு பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் இருக்கான்னு பாருங்க. ஒன்னு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்கும், இன்னொன்னு நினைச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. சோ 4 டேர்ம் இன்வால்வ் ஆகுதான்னு பாருங்க. சோ 4 டேர்ம் இன்வால்வ் ஆனா நீங்க எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதான் முக்கியம். இப்படி 4 டேர்ம்ஸும் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? 100 ப்ராஃபிட் ஆண்டா பிளஸ் ப்ராஃபிட், லாஸ் ஆண்டா 100 மைனஸ் லாஸ் அப்படி போட்டுட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது? CP is equal to 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் MP. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஏதாவது 3 கொடுத்திருப்பாங்க, ரிமைனிங் உள்ள தெரியாத ஒண்ணு நினைச்சுவாங்க கேட்பாங்க. சோ இதுல எந்த 3 கொடுத்து தெரியாத ஒண்ணு கேட்டாலும் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண நம்ம அசால்ட்டா செஞ்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா ரூல் எப்படி வந்துன்னு சொல்லி தந்தேன். சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா फ्रेंड्स? Friends, the type 1ல questions பார்க்கலாம். First question, Ganesh sells his watch at a profit of 25% and gives the discount of 50%. If market price of his watch is rupees 500, then what is the cost price? அப்படிங்கறாங்க. So question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Profit percentage எவ்வளவு? 25%. So profit percentage 25% கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க discount of 50%. So discount percentage வந்து 50% கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் market price is எவ்வளவு? rupees 500. So market price வந்து rupees 500 கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்காங்க? what is the cost price? So cost price தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So கவனிங்க, இந்த क्वेश्चनல என்னலாம் வந்திருக்கு? percentage
ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும்னு சொன்னேன். சோ இந்த क्वेश्चनல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு, மார்க்கெட் பிரைஸ் வந்திருக்கு, காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. சோ இந்த நாலு டேர்ம் இன்வால்வ் ஆயிச்சா? சோ நாலு டேர்ம் இன்வால்வ், இந்த நாலு டேர்ம் இன்வால்வ் ஆச்சா வாட் இஸ் த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் 100 CP is equal to discount percentage of MP. கரெக்ட்டா? இதென்ன கண்டிஷன். சோ profit percentageல என்ன செய்யணும்? 100 கூட ஆட் பண்ணனும். லாஸ் percentageனா 100 ல இருந்து மைனஸ் பண்ணனும். அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே फ्रेंड्स. சோ profit கொடுத்திருக்கிறதுனால இந்த profit percentage நம்ம 100 கூட ஆட் பண்ணிரணும். சோ 125 வருமா? சோ 125 ஆஃப்னருக்கு multiplication CP. So cost price தான் நம்ம கண்டு பிடிக்கணும். is equal to discount percentage. What is the discount percentage? 50%. So discount வந்துட்டாலே 100 ல இருந்து மைனஸ் தான் பண்ணனும், பிளஸ் தான் பண்ண கூடாது. சோ டிஸ்கவுண்ட் வந்துட்டா நீங்க என்ன பண்ணனும்? மைனஸ் பண்ணனும். சரியா? சோ 100 ல இருந்து 50 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 50% வரும். ஆஃப்னர் செய்வீங்க மல்டிப்ளிகேஷன் இன்டு MP. MP மாஸ்டர் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500. நீங்க கேட்கலாம், இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, இங்க போடல, இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, ஏன் போடலனா இந்த பெர்சன்டேஜும் நெஜியோ கேன்சல் ஆயிடும். ஒன்லி வேல்யூஸ் மட்டும் போட்டா போதும். சோ ரெண்டு சைடும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து 25th டேபிள் போட போறேன். சோ 5 25s are 125. கரெக்ட் தானே? சோ 5 25s are 125, 2 25s are 50. So 15 is 5, 100 5s are 500. So cost price of this watch is equal to 2 into 100, 200 rupees. So எவ்வளவு சிம்பிளா கிடைச்சிட்டு பாத்தீங்களா? சோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். சோ இதே மாடல்ல இன்னொரு क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேயா? சோ फ्रेंड्स, செகண்ட் क्वेश्चन அதே மாடல்ல பார்க்கலாம். கார்த்திக் sells his iPhone at a loss of 25% and gives the discount of 33.33%. If cost price of his iPhone is 45,000, then what is the market price? ஓகேயா? சோ क्वेश्चनல ஒரு கார்த்திக்ங்கறவங்க ஐபோனை 25% லாஸ்க்கு வாங்கிருக்காரு. வாங்கிட்டு அந்த போனை 33.33% டிஸ்கவுண்ட்லயே விக்காரு. வித்தாருன்னா அவருடைய காஸ்ட் பிரைஸ் மட்டும் 45,000 இருந்துச்சுன்னா அது மார்க்கெட் பிரைஸ் என்னதான் இருந்திருக்கும்? இதான் क्वेश्चन. சோ क्वेश्चन உள்ள given data எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு फ्रेंड्स? 25%. நெக்ஸ்ட் எடுத்துட்டாங்க டிஸ்கவுண்ட். சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு फ्रेंड्स? 33.33%. So 33.33%. Next எடுத்துட்டாங்க cost price of this iPhone is 45,000. So cost price எவ்வளவு फ्रेंड्स? 45,000. 45,000. அப்படினா market price is equal to what is the answer? So question என்ன கொடுத்திருக்காங்க? லாஸ்ட் பெர்சன்டேஜ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். சோ லாஸ்ட் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் கேட்காங்க. சோ நாலு டேர்ம் இன்வால்வ் ஆச்சா? சோ நாலு டேர்மும் இன்வால்வ் ஆச்சுனா வாட் இஸ் த கண்டிஷன்? லாஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் CP. இதே வந்து ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் CP is equal to discount percentage of MP. கரெக்ட்டா? இதான கண்டிஷன். இந்த நாலு டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா இதான் கண்டிஷன். சோ லாஸ் பெர்சன்டேஜ் ஆண்டா given percentage 100 ல இருந்து மைனஸ் பண்ணனும். போன क्वेश्चनல profit percentage கொடுத்திருந்தாங்க. சோ 100 கூட பிளஸ் பண்ணோம். சோ குழப்பிட கூடாது. ரைட்டா? சோ இந்த லாஸ் பெர்சன்டேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இத 100 ல இருந்து மைனஸ் தான் பண்ணனும். சோ 100 ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 75%. சோ ஆஃப் CP. சோ CP வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு फ्रेंड्स? சோ இங்க செய்யும் உங்களுக்கு ஆஃப் எனர்ஜி நோ மல்டிப்ளிகேஷன். CP எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 45,000 கொடுத்திருக்காங்க. ரைட்டா? சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 33. சோ உங்களுக்கு தெரியும் டிஸ்கவுண்ட்னாலே கண்டிப்பா என்ன செய்யணும்? 100 ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதிடணும். சோ 100 ல இருந்து 33.33 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
66.666% சொல்லி கிடைக்கும் ரைட்டா சோ 66.67 கிடைக்கும் 67 நாலும் 66 நாலும் approximately equal தான் ஓகேயா சோ 66.66% ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் போடணும் மார்க்கெட் பிரைஸ் சோ மார்க்கெட் பிரைஸ் தான் என்ன செய்யணும் கண்டு பிடிக்கணும் கரெக்ட்டா சோ இப்போ என்ன செய்வோம் இந்த பெர்சன்டேஜையும் இந்த பெர்சன்டேஜையும் செய்வோம் கேன்சல் பண்ணிடுவோம் கரெக்ட்டா ஆனா இந்த क्वेश्चनல டெசிமல் இருக்கிறதுனால பாயிண்ட் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணாம நாம செஞ்சோம்னா क्वेश्चन எளிமையா இருக்கும் சோ இந்த பெர்சன்டேஜ் நான் கேன்சல் பண்ணல அப்படினா இதுக்கு ஈக்குவல் ஃபிராக்ஷன் எழுதணும் சோ எப்படி பெர்சன்டேஜை ஃபிராக்ஷனா மாத்துறது அதுக்குள்ள ஷார்ட்கட் என்னது அப்படினா நம்ம ஆல்ரெடி பெர்சன்டேஜ் பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம் சோ பார்க்கலனா அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் தயவு செய்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ 75% க்கு ஈக்குவல் ஃபிராக்ஷன் என்னது அப்படினா 3/4 இன்று இங்க இருக்கு 45000 is equal to 66.66% க்கு ஈக்குவல் ஃபிராக்ஷன் என்னது அப்படினா 2/3 என்னது 2/3 சோ இன்று மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும் சரியா சோ கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகும் அப்படினா கேன்சல் பண்ண முடியல ரெண்டு சைடு வச்சுக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க 2 2s are 4 வருமா இங்க 2 2s are 4 2 2s are 4 5 2s are 10 கரெக்ட்டா சோ 1 2 is 2 வருமா இங்க என்ன வரும் 1 2 1 2 2 2s are 5 2s are 10 0 கரெக்ட்டா கரெக்ட் so 3 into 11250 is equal to 2/3 mp so என்ன ஆகும் இந்த சைடு மேல வச்சுக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாமா so 1 2 is 2 இங்க 5 2s are 10 6 2s are 12 2 2s are 4 5 2s are 10 so இங்க என்னடா இருக்கு 3 into 5625 is equal to 1/3 into mp இருக்கா so நமக்கு என்ன தேவை mp தான் தேவை so mp is equal to இங்க என்ன இருக்கு 3 into 5625 equal to into இந்த சைடு ஈக்குவலுக்குங்க டிவிஷன் 3 ஆ இருக்குது ஈக்குவல் இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் 3 ஆகுமா சோ into 3 ஆகும் சோ ஆன்சர் மார்க்கெட் பிரைஸ் is equal to 3 3s are எவ்வளவு 9 9 ஐயும் 5625 மல்டிப்ளை பண்ணனும் சோ 9 5s are 45 remaining 4 2 9s are 18 4 ஆட் பண்ணா 22 2 remaining 2 6 9s are 54 2 ஆட் பண்ணா 56 remaining 5 5 9s are 45 45 கூட 5 ஆட் பண்ணா எவ்வளவு 50000 சோ அந்த செல்போன் உடைய மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு फ्रेंड्स 50625 அப்படி உள்ள மார்க்கெட் பிரைஸ் குள்ள ஐபோன் தான் அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 45000 கொடுத்திருக்காங்க சோ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு फ्रेंड्स 50625 புரியுதா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स டைப் 2 எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க வர ஜிஎஸ்டி டாக்ஸ் கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க வர மார்க்கெட் பிரைஸ் இந்த நாலுல ஏதாவது மூணு கொடுத்துட்டு ரிமைனிங் உள்ள ஒண்ண கேட்பாங்க இப்படி இந்த நாலு டேர்ம் இன்வால்வ் ஆச்சுனா எப்படி செய்யணும் சோ போன क्वेश्चनல செல்லிங் பிரைஸ் அதாவது போன டைப்ல செல்லிங் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க காஸ்ட் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க சோ இந்த டைப் 2 ல என்ன கொடுத்திருக்காங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க காஸ்ட் பிரைஸ் இன்வால்வ் ஆகல சோ ஆகாம இப்படி நாலு டேர்ம் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கறதை பார்க்கலாம் சோ இப்போ என்ன செய்யறீங்கன்னா இங்க என்ன இருக்கு மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இங்க என்ன இருக்கு செல்லிங் பிரைஸ் இருக்கு சோ நமக்கு தெரியும் செல்லிங் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது செல்லிங் பிரைஸ் is equal to என்னது டிஸ்கவுண்ட் percentage of என்ன பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் கரெக்ட்டா சோ இதுதான் போன ஃபர்ஸ்ட் டைப் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸும் டிஸ்கவுண்ட் வந்திருந்துச்சு அப்படினா செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்னது டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது மார்க்கெட் பிரைஸ் அப்படினு சொல்லி தந்திருப்பேன் கரெக்ட்டா சோ அது மட்டும் இல்ல இங்க எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு ஜிஎஸ்டி னு வந்திருக்கு ரைட்டா டாக்ஸ் வந்திருக்கு சோ இந்த டாக்ஸுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படினா மார்க்கெட் பிரைஸ் தான் பேஸ் பண்ணி இருக்கும் சோ இப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜும் கொடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி டாக்ஸும் கொடுத்திருக்காங்கன்னா discount percentage into GST of என்னது market price எடுக்கலாம் இல்ல வெறும் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி நிச்சயல கொடுக்கல அப்படினா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப்
MP போட்டா போதும். SP is equal to suppose discounts per discount percentage கொடுக்கல GST மட்டும் தான் கொடுத்திருக்காங்கன்னா SP is equal to GST of market price மட்டும் போட்டா போதும். ரெண்டு கொடுத்திருந்தாங்கன்னா discounts per percentage into GST of MP ன்னு எழுதணும். புரியுதா फ्रेंड्स? இப்படிதான் வந்து ரூட் இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி தான் எடுக்கணும். எடுத்தா ஈஸியா வந்துரும். சோ இதுல வச்சு ஒரு क्वेश्चन பார்க்கலாமா फ्रेंड्स? फ्रेंड्स type 2 ல first question, a discount of 5% is given on market price of article. The shopkeeper charges GST of 10% on discounted price. If the SP, அதாவது selling price is rupees 550, what is market price approximately கேட்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்கவுண்ட் வந்து 5% கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ டிஸ்கவுண்ட் percentage வந்து 5%. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the shopkeeper charges GST tax கட்டறாங்க. எவ்வளவு? 10% எது மேல? டிஸ்கவுண்டட் பிரைஸ் மேல. என்ன பிரைஸ்? டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்கல்ல, அந்தது எவ்வளவு அமௌண்டோ அந்த அமௌண்ட்ல தான் எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு டாக்ஸ்? 10%. புரியுதா? டோட்டல் மார்க்கெட் பிரைஸ்ல 10% கிடையாது. இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் உங்களுக்கு 10% டாக்ஸ். கரெக்ட்டா? சோ அதனால தான் இன்டுல போடணும். கரெக்ட்டா? சோ வந்து GST. சோ GST எவ்வளவு फ्रेंड्स? 10%. நெக்ஸ்ட் என்ன கொடுக்காங்க? if the SP selling price is equal to எவ்வளவு ரூபீஸ்? 550 rupees. அப்படினா மார்க்கெட் பிரைஸ் என்னது அப்படி கேட்காங்க. சோ இந்த மார்க்கெட் பிரைஸ் தான் நாம கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன வந்திருக்கு फ्रेंड्स? டிஸ்கவுண்ட் percentage மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டாலே நமக்கு selling price, what is the formula, what is the shortcut? selling price தான் என்னது? discount percentage of என்னது? MP. அதாவது மார்க்கெட் பிரைஸ். வெறும் டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுத்திருந்தா, ஆனா இங்க டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டியும் கொடுத்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி எதுக்கு மேல? இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ல ஒரு மணி வரும்ல, 5% 100க்கு 5 ரூபாய். சோ 100க்கு 5 ரூபானா இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவோ அந்த ரூபாய்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்ல 10% தான் உங்களுக்கு என்னது? ஜிஎஸ்டியா போடுறாங்க. சோ அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த டிஸ்கவுண்ட்டையும் ஜிஎஸ்டி எதுல போடணும்? மல்டிப்ளிகேஷன்ல போடணும். சோ டிஸ்கவுண்ட் percentage எவ்வளவு? 5%. டிஸ்கவுண்ட்னா என்ன செய்யணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? சோ 100ல இருந்து மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 95 வருமா? சோ 95% னா பை என்ன போடுவீங்க? 100 போடுவீங்க. சோ இன்று ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம சேர்த்து கட்டுறது. ரைட்டா? சோ அதனால டிஸ்கவுண்ட்ங்கிறது கழியினால 100ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணி போடணும். டாக்ஸ்ங்கிறது ஆட் ஆகும். சோ 100 கூட ஆட் பண்ணனும். கரெக்ட்டா? சோ 10 னா 100 கூட ஆட் பண்ணா 95 கூட வராதா? 95 கூட வராது. சரியா? இது கூட தான் ஆட் பண்ணனும். சோ percentageனால 100 கூட. இதுக்குள்ள இந்த டிஸ்கவுண்ட் percentageல உள்ள அது அந்த மணிக்கு தான் ஜிஎஸ்டி. ஓகே, அதனால தான் நம்ம என்ன போட்டுருக்கோம்? இன்று போட்டுருக்கோம். கரெக்ட்டா? இது வந்து percentageனால ஜிஎஸ்டி ஆட் ஆகுதுனால கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னால 100 என்ஜினோம் ஆட் பண்ணனும். சோ 110%. percentage என்ன போடுவீங்க? by 100. இன்று எல்லாமே எதுக்கு? based on market price. கரெக்ட்டா? சோ market price போடுங்க. So the selling price is equal to என்ன கொடுத்தாங்க? 515 கொடுத்திருக்காங்க. So 550 is equal to மேனிபிளே கேன்சல் பண்ணிக்கோங்க. 19 5s are 95, 20 5s are 100 வருமா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகுமா? So answer 19 into 11 by 2 into 100 200 கிடைக்குமா? இன்று MP. கரெக்ட்டா? சோ நமக்கு தேவை MP தான் தேவை. சோ ரெண்டு சைடு கேன்சல் பண்ண முடியுமா? 111 is 11. 50 11s are 55. கரெக்ட்டா? சோ இங்க உள்ள 200 டிவிஷன் ஆகுது, அந்த சைடு மல்டிப்ளிகேஷன் ஆகும். சோ 200ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 10000 வருமா? 2 5s are 10. இங்க ஒரு 0, இங்க 2 0 3 0 ஆட் ஆகுமா? பை இந்த மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய 90 ஈக்குவல் டு ஒரு முறை ஆகும், டிவிஷன் ஆகுமா? சோ is equal to MP connection. சோ 10000 19 ஆல நம்ம என்ன டிவைட் பண்ணனும். சோ டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 526 கிடைக்கும். என்ன கிடைக்கும்?
526. வேணா டிவைட் பண்ணி பாத்துக்கோங்க. 10,000 19 டிவைட் பண்ணா you will get 526. So market price is equal to 526 rupees. அதாவது 526 point something கிடைக்கும். So நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? approximately. So approximately means round பண்ணி தான் கொடுக்கணும். So 526 point something வரும். நீங்க ரவுண்டா எழுதிக்கோங்க. 526 rupees எழுதிக்கோங்க. புரியுதா friends? So next question பார்க்கலாம். இதே டைப்ல இன்னொரு क्वेश्चन. Friends, in the type 2 la next question, the market price of an article was rupees 800. It was sold for rupees 680. அப்படினா find rate of discount கொடுத்திருக்காங்க. So என்னலாம் கொடுத்திருக்காங்க? market price எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 800 rupees 800. next என்ன கொடுத்திருக்காங்க? selling price is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? rupees 680 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? rate of discount கேட்டிருக்காங்க. so rate of discountனாலும் discount percentageனால என்னதான் ஒண்ணுதான். so discountம் market priceம் டேம் ரெண்டு டேம் கொடுத்தாங்கன்னா selling price குள்ள ஃபார்முலா சொல்லுங்க. ஷார்ட் எழுது. selling price is equal to discount percentage of MP. கரெக்ட்டா? so என்ன செய்வீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் selling price எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 680 கொடுத்திருக்காங்களா? கரெக்ட்டா? so 680 is equal to discount percentage கண்டுபிடிக்கணும். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 800 கொடுத்திருக்காங்க. so அந்த சைடுல மல்டிப்ளிகேஷன்னா இந்த சைடுல வந்து என்ன ஆகும்? டிவிஷன் ஆகுமா? so discount percentage. கரெக்ட்டா? so discount percentage மேல இங்கே 00 ஆயிடும். கேன்சல் ஆகுமா? so வேற என்ன வரும்? 24 எவ்வளவு உங்களுக்கு? 80 வருமா? இங்க என்ன வரும்? 17 4s are 68 வருமா? so 17 by 20. கரெக்ட்டா? so 17 by 20 இருக்கு discount percentage. so கவனிங்க. so discount percentage is equal to 17 by 20. இத நீங்க என்ன செய்யணும்னா percentage-ஆ கன்வர்ட் பண்ணனும். எதா கன்வர்ட் பண்ணனும்? percentage-ஆ. so கீழ percentage வரணும்னா என்ன செய்யணும்? 100 வரணுமா? கீழ 20 100-ஆ மல்டிப்ளை 100-ஆ மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணனும்? 5 ஆல். so கீழ 5 னா மேல எதால மல்டிப்ளை பண்ணனும்? 5 ஆல். so கீழ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 5 20s are 100. மேல 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 5 17s are 85. கரெக்ட்டா? so என்ன வரும் உங்களுக்கு? discount percentage is equal to எவ்வளவு percentage? 85%. அப்படி போட்டா தப்பு. யான் தப்பு? ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க क्वेश्चन இருக்கு. முன்ன நம்ம क्वेश्चन கொடுத்திருந்தாங்க டிஸ்கவுண்ட் percentage எல்லாம் கொடுத்திருப்பாங்க. क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. அங்க கொடுத்தக்கூடிய क्वेश्चनல டிஸ்கவுண்ட் percentage கொடுத்தாங்கன்னா அத நாம எதுல இருந்து மைனஸ் பண்ணுவோம்? 100ல இருந்து மைனஸ் பண்ணி தான எழுதுவோம். சோ இங்க டிஸ்கவுண்ட் percentage கிடைச்சுனா அது எதுல இருந்து மைனஸ் பண்ணி எழுதிடணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். மறந்துடக்கூடாது. so இங்க உள்ள டிஸ்கவுண்ட் percentage ஆக்சுவலா இந்த டிஸ்கவுண்ட் percentage க்கு ஃபார்முலா என்னதுன்னா 100 minus discount percentage. புரியுதா? 100% minus discount percentage. அதுதான். அதாவது டிஸ்கவுண்ட் percentage வந்துட்டாலே அது என்ன செய்யணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணி தான் எழுதணும். லாஸ் percentage வந்தாலும் 100ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். profit percentage வந்துட்டா 100 கூட பிளஸ் பண்ணணும். கரெக்ட்டா? சோ இந்த 100ல இருந்து 85 மைனஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட்னா பண்ண எவ்வளவு percentage friends? 15%. இதுதான் ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் percentage. இதான் புரியுதா? சோ friends type 2 ல இன்னொரு क्वेश्चंस பார்க்கலாம். a customer is given a discount of 2.5% on the market price of an object. He purchased it for 39 rupees. Find market price. so என்னது? கஸ்டமருக்கு எவ்வளவு percentage டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க? 2% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. so discount percentage is equal to எவ்வளவு? 2.5%. ஓகேயா? டிஸ்கவுண்ட் வந்து 2.5% கொடுக்காங்க. ரைட்டா? so next 2.5% கொடுக்காங்க. he purchased it for எவ்வளவு? 30. அதாவது he means customer. நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறோம்? 39 ரூபீஸ்க்கு வாங்குறோம். அப்ப கடன்காரங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்க நம்மட்ட? 39 ரூபீஸ்க்கு வித்திருக்காங்க. so the 39ங்கிறது என்னது? கடன்காரங்க விச்சது. கடன்காரங்க விச்சவளனா selling price. so purchased னா வாங்கிருக்காங்க. so வாங்குனனா என்ன மீனிங்? காஸ்ட் பிரைஸ் அப்படி எடுக்க கூடாது. he purchased means நம்ம வாங்கிருக்கோம். அப்ப கடைக்காரங்க வச்சிருக்காங்க. so கடைக்காரங்க வச்சிருக்காங்க means இது விச்சது. சரியா? selling price is equal to எவ்வளவு rupees? 39 rupees. அப்படினா
அந்த பாக்கெட்ல மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ நமக்கு தெரியும் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜும் மார்க்கெட் பிரைஸும் தெரிஞ்சுனா செல்லிங் பிரைஸ் ஃபார்முலா சொல்லுங்க. என்னது? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் பிரைஸ். கரெக்ட்டா? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் சேம் தான். ஒரே ஒண்ணு வந்துரும். செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்டும் மார்க்கெட் பிரைஸும் கொடுத்திருந்தாங்கன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் ஃபார்முலா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் பிரைஸ். இதுதான் ஷார்ட்கட். சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 39. கரெக்ட்டா? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துட்டாலே நம்ம நினைச்சுவோம் 100 ல இருந்து மைனஸ் பண்ணுவோமா? சோ 2.5 100 ல இருந்து மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 97.5% வருமா? சோ 97.5% ஆஃப் என்ன பண்ணனும்? மல்டிப்ளிகேஷன் எம்பி மார்க்கெட் பிரைஸ் அதுதான் நம்ம நினைச்சோம் கண்டு பிடிக்கணும். கரெக்ட்டா? சோ 39 is equal to 97.5% நாம என்ன போடுவோம்? பைல 100 போடுவோமா? இன்று மார்க்கெட் பிரைஸ். கரெக்ட்டா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மேலையும் கீழே நம்ம என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். இப்போ கவனிங்க இதுல எத்தனை 2.5 இருக்கு? 10 10 வெச்சுக்கோங்க. 10ல 2.5 அதாவது 2 எத்தனை 2 இருக்கும்? 4 2 தான் 10. கரெக்ட்டா? சோ 10ல 4 4 டைம்ஸ் 2.5 இருக்குனா அப்போ 100ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 40 டைம்ஸ். கரெக்ட். 40 டைம்ஸ் இருக்கும். இது 100ல இருந்து எத்தனை 2.5 கம்மியா இருக்கு? சோ இது 40 டைம்ஸ் 2.5 வந்து அப்ப 4 39 டைம்ஸ் 2.5 எவ்வளவு வரும்? 97.5 வரும். கரெக்ட் தானே? சோ நாளைக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. 2.5 நாள் சரி 2 சோ 100ல 40 டைம்ஸ் 2.5 இருக்கு. 97.ல எத்தனை இருக்கு? இத விட ஒரு 2 ஒரே ஒரு 2 தானே கம்மி. குறஞ்சிருக்கு. ஆமா 1 கம்மினா 39 டைம்ஸ் 2.5 இருக்கு. சோ இந்த 39 இந்த 39 கேன்சல் ஆனா என்ன வரும்? 1 வருமா? நமக்கு தேவையானது மார்க்கெட் பிரைஸ். சோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இருக்கு 1 இந்த டிவிஷன் 40 வரும்போது மல்டிப்ளிகேஷன் 40 ஆகும். சோ 140 is 40. சோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு फ्रेंड्स? 40. புரியுதா? சரி next question. Friends, today homework கவனிங்க. A shopkeeper offers his customers 10% discount and still makes a profit of 26%. What is actual cost him of an article marked rupees 280? Option A rupees 175, option B rupees 200, option C rupees 225, option D 215. சோ இந்த क्वेश्चनக்கு நீங்க மறக்காம வொர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நான் அது கரெக்ட்டா இல்ல நான் ராங்கானு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே फ्रेंड्स? சோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ் ப்ரோ. பை.